அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கான SQL queries தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் கிளியரா டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, SQLனா என்ன, MySQLனா என்ன, DBMSனா என்ன, RDBMSனா என்னன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் செஷன்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எனிவே நான் பிளேலிஸ்டோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க SQL நீங்க வந்து நல்லாவே லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் நமக்கு நிறைய RDBMS இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று தான் MySQL. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் RDBMS தான். பட் இந்த கோர்ஸில் நம்ம MySQL வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ஒரே ஒரு RDBMS நீங்கள் தெளிவாக கற்றுக்கோங்க, எல்லாமே ஈஸி தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே SQL queries தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஃபஸ்ட்டு என்னுடைய MySQL ஒர்க் பெஞ்சை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் இன்ஸ்டாலேஷன் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, அதில் என்டர் மை பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் போட்டோன்னே எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஆல்ரெடி இருக்க எல்லா கோடுமே எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா பேசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி இந்த சர்வரில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஷோ டேட்டா பேசஸ். ஸோ இதுதான் இது. அண்ட் ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லிடுறேன், SQL queries எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் இன்சென்சிட்டிவ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கூட எழுதலாம், எல்லாமே கேபிட்டலில் கூட எழுதலாம், ஷோ. அப்படின்லாம் நீங்கள் சும்மா இப்படி கூட எழுதலாம், இப்படி எழுதுனீங்கன்னா கூட ஒர்க் ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது கேஸ் இன்சென்சிட்டிவ்னு. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் அந்த லைன் மட்டும் ரன் பண்ணணுன்னா இந்த பட்டன் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இத்தனை டேட்டா பேஸ் எனக்கு வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கான்கரெக்டரி மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட டேட்டா பேஸ், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பேஸை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த கான்கரெக்டரின்ற டேட்டா பேஸ் இருக்குது, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் இருக்குது. இந்த சிஸ்ன்றது சிஸ்டமோடது. இப்போ இந்த கான்கரெக்டரி எப்படி டெலீட் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமெண்ட் தான் ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம் கான்கரெக்டரி. ஓகேவா? ஸோ எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனில் தான் முடியணும். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, பட் இட் இஸ் ரெக்கமெண்டட். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த RDBMSல இந்த செமிகோலன் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது, லைக் when it comes to SQL server. பட் நம்ம செமிகோலன் வச்சு கொரி எழுதுறது ஒரு குட் ப்ராக்டிஸ். அது எது டினோட் பண்ணுதுன்னா இதனோட இந்த SQL ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்றது டினோட் பண்ணுது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒன்று இந்த கர்சர் இங்கே வச்சுட்டு எந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதை வச்சு ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா மொத்தமாக எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கீழே எனக்கு அதனுடைய ஆக்ஷன் அவுட்புட் வந்து கிடைக்கிது. ஸோ ட்ராப் டேட்டாபேஸ் கான்கரெக்டரி இதான் என்னோட கொரி நேம். அந்த கொரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ், அதனால தான் நமக்கு இங்கே டிக் வந்து காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கான்கரெக்டர்ன்றது இல்லை. புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம எது கிரியேட் பண்ணுறதுனாலுமே. ஓகேவா? ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம். ஸோ நான் வந்து யூடியூப் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு 1 row அஃபெக்டட் சொல்லிட்டு டிக் மார்க் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு அந்த யூடியூப்ன்ற டேட்டா பேஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ டேட்டா பேஸில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகும் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த MySQLன்றது பார்த்தீங்கன்னா ஒரு RDBMS. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு எழுதுறீங்கன்னா அது வந்து கமெண்ட்ஸு, அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நான் இப்படி ஒரு வீடியோவில் நிறைய திங்ஸ் நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் தான் இது. உங்களுக்கு MySQL தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ RDBMSல நான் சொல்லியிருந்தேன் டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம் டேட்டான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 இது மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி ஈஸியாக அதை ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா டேட்டா பேஸுன்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஃபைலும் தான் டேபிள்ஸ். புரியுதா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். டேபிள்னால் என்ன இருக்கும்? ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ இப்போ திங் இஸ் ஆர்டிபிஎம்எஸ்ல நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ டேபிள் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டேட்டா பேஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? டேபிள் தான் இருக்கும். இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஷோ டேபிள்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய query. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் வருது. எரர் வந்து அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். என்ன எரர்னு கேட்டிங்கன்னா நோ டேட்டா பேஸ் செலக்டட். இங்கே நிறைய டேட்டா பேஸ் இருக்குது, எந்த டேட்டா பேஸில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இருக்கிற டேபிள்ஸை கொண்டு வந்து கொடுங்கன்னு, அதுதான் இது வந்து சொல்லுது. நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து சொல்லணும் யூஸ் யூடியூப். இந்த யூஸ் கமெண்ட் மூலயமா நம்ம வந்து சொல்லுவோம் யூடியூப்ன்ற டேட்டா பேஸில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டிக் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கீழே ரெட் கலரில் சம் பாப்அப் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து இங்கே செமிகோலன் வைக்கலை. ஓகேவா? ஷோ டேபிள்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ஒரு லைன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இந்த மொத்தமாக இருக்க கமெண்ட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த லைனே கொடுத்துடலாம், இந்த செகண்ட் ஒன். ஸோ யூஸ் யூடியூப் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஷோ டேபிள்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எந்த டேபிள்ஸுமே இல்லை என்னுடைய இந்த டேட்டா பேஸில். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் வந்து நம்புகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செஷன். நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு வந்து எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட ஃபீட்பேக் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலோட ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.